முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வெளியே அண்ணாமலை குடும்பத்துல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, ஒண்ணு நீயும் ஸ்துதியும் ஜெயிச்சிருக்கணும், இல்லாட்டி மனோஜும் ரோஹிணியும் ஜெயிச்சிருக்கணும். இவன் எப்படிடா ஜெயிச்சான்? அண்ணாமலை சொல்றாரு, இவன் ஜெயிச்சா என்ன அவன் ஜெயிச்சா என்ன, பெருமை நமக்கு தானே. முத்துவும் மீனாவும் மேலத்தாளத்தோட வந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு நிக்கிறவங்க சொல்றாங்க மீனா கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் சிறந்த ஜோடின்னு நம்ம தெருவுக்கே தெரியும். இப்ப நீங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. டிவில எல்லாம் போட போறாங்கக்கா. ஆமாக்கா, இந்த கப்பிள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்கக்கா. அண்ணாமலை சொல்றாரு, நான் எப்பயும் சொல்றதுதான் மீனா, நல்ல கணவன் மனைவின்னா முத்துவும் நீயும் தான்மா. செல்வம் சொல்றாரு, இதெல்லாம் தெரிய வேண்டாமா, வீடியோ எடுப்போம். வீடியோ முத்துவையும் மீனாவையும். முத்து அந்த மேலத்தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறாரு, அதையும் வீடியோ எடுக்கிறாங்க. விஜயா ஆலத்தி தட்டோட வெளியே முத்துவையும் மீனாவையும் பார்த்து செல்வம் சொல்றாரு, அந்த மாதிரி நல்லா மேலத்தை அடிங்க. முத்து அந்த மேல சத்தத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுறாரு. மீனாவை ஆட சொல்றாங்க, மீனா ஆட மாட்டேறாங்க. மீனாவோட தங்கச்சி ஆடுறாங்க. முத்துக்கு சுதியும் ரவியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. ரோஹிணியும் மனோஜும் பாக்குறாங்க. முத்து சொல்றாரு, எல்லாருக்கும் நன்றி. செல்வம் எல்லாத்துக்கும் காசை செட்டில் பண்ணிரு. சரி முத்து. மீனாவோட அம்மா சந்திரா சொல்றாங்க, உங்க அப்பா இன்னைக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, ரொம்ப பெருமையா இருக்குடி மீட்ட. இப்பயும் மாமா சந்தோஷம்தான் படுறாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. பாத்தியா, நாங்க 1,00,000 ரூபாய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். இத நம்ம வீட்டுல மாட்டி வைக்கலாம்ப்பா. என்ன விஜயா பாத்துக்கிட்டு இருக்க? என்னங்க நானும் சேர்ந்து ஆடணுமா? ஆலத்தி எடு விஜயா, அதுக்குத்தானே தட்டு எடுத்துட்டு வந்த. இங்க வாமா, நீயே ஆலத்தி எடு. ஆன்டி நீங்களே எடுங்க. இப்போ மீனாவோட அம்மா வந்திருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுத்தா நல்லா இருக்கும். அண்ணாமலை சொல்றாரு, வாங்க சந்திரா நீங்களும் சேர்ந்து ஆலத்தி எடுங்க. விஜயாவும் சந்திராவும் சேர்ந்து ஆலத்தி எடுக்கிறாங்க. மீனாவுக்கும் தூக்கும் ஆலத்தி எடுத்துட்டு விஜயா வேகமா உள்ள போறாங்க. செல்வம் நான் கிளம்பணும்னு சொல்றாரு. சந்திராவும் நான் கிளம்பணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கம்மா. இல்லன்னு நிறைய வேலை இருக்கு. மீனாவே முத்துவும் பாத்துட்டு போகதான் வந்தோம். வர்றோன்னு மாப்பிள்ள. விஜயா மனோஜ் கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே படிச்சிருக்கீங்க, அங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லலையா? நாங்க பதில் கரெக்டா தான் சொன்னோம், அங்க இருக்கவங்களுக்கு சரியா கேள்வி கேட்க தெரியல. என்னம்மா இப்படி பாக்குற? ஆட தெரியாதவன் தெரு கோணலா இருக்குன்னு சொல்லுவானா? இப்படி இருக்குடா நீ சொல்ற கதை. அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா சொல்லிருக்கலாம்லம்மா. எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை தான் நாங்க சொல்ல முடியும், அவங்க நினைச்ச ஆன்சரை நாங்க சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் அங்க வந்த ஜோடி எல்லாமே சண்டை போட்டுப்பாங்களாம். நானும் ரோஹிணியும் சண்டையே போட்டது இல்ல. எங்களுக்கு தானே அந்த பிரைஸ கொடுத்துருக்கணும். எல்லாமே பாலிடிக்ஸ்மா. மீனா முத்துக்கிட்ட கேக்குறாங்க, இந்த போர்ட என்னங்க பண்ண போறோம்? இங்கேயே பெருசா மாட்டி வச்சிருவோம். என்னங்க இவ்வளவு பெரிய போர்ட இங்க எப்படிங்க மாட்ட முடியும்? மீனா இருக்கட்டும், அந்த போர்டு நம்ம மாடியில ரூம் கட்டின பிறகு வெளியே மாட்டி விட்டுறலாம். வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியட்டும். என்னங்க தெரியணும்? நம்ம லட்சத்துல ஒரு ஜோடின்னு தெரியட்டும் மீனா. என்னங்க லட்சத்துல தானா? நம்மள மாதிரி ஜோடி இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சுட்டா நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். நம்மள மாதிரி ஜோடி இந்த உலகத்துல இல்லைன்னு நம்ம நினைச்சிட முடியுமா? இங்க இருப்பாங்க. இந்த கட்டில் ரொம்ப ராசியான கட்டில். நீங்க வாங்கிட்டு வந்தப்ப சில பேத்துக்கு விற்கவே இல்லை. இதுவும் இந்த கட்டில் வந்த நேரம் நமக்கு சிறந்த ஜோடின்னு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. இப்பயாவது தெரிஞ்சுக்க மீனா, இந்த சொல்றதுல 1000 அர்த்தம் இல்ல 1,00,000 அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன குறை வேணாலும் சொல்லட்டும், அவங்கள ஜல்லிக்கல்லு வச்சு கூட அடைக்கவே முடியாது. ஒரு பக்கம் அவங்க பேசட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வளர்ந்துகிட்டே போவோம். நம்மளதாம்மா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான் முத்து, கேக்குறேன்டா. மீனா இந்த கட்டிலோட அருமைய பல குரல் சொல்லுச்சு. இந்த கட்டிலோட அதிர்ஷ்டத்தை பத்தி மீனா நீ சொல்ற பாரு மீனா, இந்த கட்டில் வந்த நேரம் சீக்கிரத்திலேயே ரூம் கட்டி முடிச்சிருவோம். விஜயா சொல்றாங்க, ஓலை கொட்டாயில படுத்துக்கிட்டு எட்டாத இடத்துக்கு வழி சொன்னாங்களாம். எங்க நம்மளதான் சொல்றாங்க. அம்மா வேற யார சொல்ல போறாங்க? ஓடுகாலி அம்மா கிட்ட சொல்லு, உன்னை மாதிரி பார்க்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு எட்டாத இடத்த தொட போறவங்க இல்ல. முத்து 1,00,000 ரூபாய் தானே வந்துச்சு, என்னமோ 1,00,00,000 ரூபாய் வந்த மாதிரி பில்டப் இருக்க. 1,00,000 ரூபாயா இருந்தாலும் சும்மா வரலடா. இத்தனை நாள் நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைச்ச சர்டிபிகேட்ரா அது. டிகிரி வாங்கி வச்சிருக்க, உன்னாலே முடியல இல்ல. நம்ம யாரையும் குறைச்சு பேச வேணாம், அவங்களும் நல்லாதான் விளையாண்டாங்க.
நான் மனோஜ் தான் சொல்லிக்கணும். என் வாழ்க்கையில 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன்ப்பா ஒரே நாள்ல. விஜயா சொல்றாங்க, என்னமோ முத்து உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி சொல்றான். அண்ணாமலை சொல்றாரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சூப்பர்ப்பா, அப்படி சொல்லுப்பா. இத்தனை சவாரி போனாலும் என்னால இவ்வளவு காசெல்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு என் கைக்கு வந்திருக்குப்பா. தொழிலையும் சரி வாழ்க்கையிலயும் சரி உண்மையா உழைச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இது. அப்பனா நாங்க சரியா விளையாடலன்னு அப்பா சொல்றாரா? அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரா? ஏதோ ஃப்ராடு வேலை பார்த்து ஜெயிச்சிருக்கான். இல்லாட்டி இவன்லாம் எப்படி ஜெயிப்பான்? நாங்க ஜெயிச்சதுக்கு முழு காரணம் மீனாதான்ப்பா. நீங்களும் தானே காரணம். 20% தான், மீனா தான் 80%. என்னங்க இப்போ ஆரம்பத்துல பயமாதான்ப்பா இருந்துச்சு. கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு தான் ஸ்கூல் படிக்கும் போதே கேள்வி கேட்டா ஆகாதே. மீனாதான்ப்பா நம்பிக்கையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணாப்பா. என்னடா? அதான்ப்பா ஊக்குவிப்பு. ரோகிணி அதோட பேர் என்ன? மோட்டிவேட் பண்றது. அதான்ப்பா அந்த மோட்டிவேட். அதான்ப்பா பண்ணா. நைட்லாம் மீனா தூங்க கூட விடலப்பா. கேட்பாங்க எப்படி பேசணும்னு மீனாதான்ப்பா எனக்கு சொல்லி கொடுத்தா. இவ்வளவு ஏன்பா பல குரல் கிட்ட சந்தேகம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். மீனாவாலதான் நாங்க ஜெயிச்சோம். இனி பாரு முத்து எவ்வளவு பெருமையா பேசுறான்னு. நைட்டே போட்டிக்கு ரெடி ஆகலையா? தூங்கிட்டோம். நல்லா தூங்குனீங்க போங்க. மனோஜ் சொல்றாரு, அம்மா அது லோக்கல் கம்பெனிமா, அங்க உள்ளவங்களுக்கு பெருசா ஐடியாவே இல்ல. மேட்சே இல்லாதவங்களா எஜுகேஷன் இல்லாதவங்களா பார்த்து ஃபைனல் பண்ணி குடுக்கறாங்கம்மா. மனோஜ் என்ன சொன்ன? பொருத்தம் இல்லாதவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இந்த அவார்டை கொடுக்குறாங்க. டேய், நல்ல புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு படிப்பு முக்கியம் இல்லடா, மனசு ரெண்டும் பொருந்துனா போதும். அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் பாராட்டலாட்டியும் பரவாயில்ல, மட்டம் தட்டி பேசாத. அங்க எதுவுமே சரியில்லைப்பா. இவங்க 2 பேரும் மாசத்துல 2 ட்ரிப்பு அடிச்சுப்பாங்க, கத்திப்பாங்க. உங்களுக்கே தெரியும்லப்பா, இவங்க நல்ல ஜோடியாப்பா. என்ன சொல்றாங்க? மாமா சண்டை யாரு வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் புருஷன் பொண்டாட்டினா சண்டை போட்டுக்குதான் செய்வாங்க. மனோஜ் சொல்றாரு, அப்பா அதெல்லாம் சும்மா, நல்ல கப்பலா இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. அப்பா எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல. சொல்றாரு, அது எப்படிதான் மனோஜ் வரும்? பார்லர் அம்மா பார்த்தாலே நீ பம்மிருவ. இல்லாம 2 பேரும் கேடிங்க தானே. உங்கள் முத்து தேவையில்லாம எங்களை மட்டம் தட்டி பேசுறாரு. நானா எதுவும் சொல்லல, அந்த மார்க் போடுறவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மீனா அவங்க சொன்னத சொல்லு. எதுக்குங்க? அப்பா கேளுப்பா. முத்துதான் சொல்றான்ல, சொல்லு. அவங்க புருஷன் பொண்டாட்டிய வச்சு கணக்கெடுப்புலாம் எடுப்பாங்களாம். நிறைய புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுவாங்களாம், அப்புறம் சேர்ந்துப்பாங்களாம். இன்னமும் பாசத்தை அதிகமாக்குமா. கேளுங்கப்பா, அப்படி சண்டையே வரலன்னா இந்த புருஷன் பொண்டாட்டி கிட்டையும் பொண்டாட்டி புருஷன் கிட்டையும் இதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தமாப்பா. உங்களுக்குள்ள ரகசியம் இருந்தாதான் சண்டை போட்டுக்காம யாரையும் கண்டுக்காம இருப்பாங்களாம். இத நான் சொல்லல, அங்க இருந்த ஜட்ஜு சொன்னாங்க. ரோஹிணி இதை கேட்டுட்டு கிச்சன் பக்கமா போயிடுறாங்க. அண்ணாமலை சொல்றாரு முத்துக்கிட்ட, சண்டை போட்டா பிரயோஜனம் இல்லைன்னு அமைதியா போயிருவாங்கப்பா. உன்ன மாதிரியாப்பா. விஜயா கிச்சனுக்குள்ள வர்றாங்க. ரோஹிணி தண்ணி குடிக்கிற மாதிரி. என்ன முத்து ஏதோ ஒன்னு சொல்றான், சண்டை போடலாட்டி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கணுமாமே. இப்படியாமா ஜட்ஜு சொன்னாங்க? இல்ல ஆண்டி, அவங்க பாதி இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க. முத்துக்கும் மீனாவுக்கும் தான் எதுவும் புரியாதே. அவங்க ஏதோ வளரிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இத புடிப்பா. என்கிட்ட ஏண்டா முத்து குடுக்குற? அப்பா இந்த பணத்தை வாங்கின உடனே உன்கிட்டதான்ப்பா குடுக்கணும்னு தோணுச்சு. ஜெயா சொல்றாங்க, என்னங்க ஏதோ பணம்னு சொல்லிட்டு அட்டைய குடுக்குறான். இது பணம் மாதிரிதான், பணத்தை அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட்ல போட்ட உடனே உனக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்ப்பா. எனக்கு எதுக்குடா இந்த பணம் எல்லாம்? மாமா நாங்க அப்பவே பேசி வச்சுட்டோம், ஜெயிச்சா அந்த பணத்தை உங்ககிட்டதான் குடுக்கணும்னா நான் இந்த பணத்தை வச்சு என்னமா பண்ண போறேன்? முதல் ட்ரிப்பு உன் பையன் இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கேன், இத உன் கையில கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கத நான் பாக்கணும்பா. இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பணத்தை ரூம் கட்டுறதுக்காண்டி வச்சுக்கோங்க. அப்படியா சொல்ற? ஆமாடா, சீக்கிரத்திலேயே மாடியில நீ ரூம் கட்டிடுவ. சரிப்பா. மீனா மாடியில இத வைக்கலான்னு சொன்னேன்ல, வா போய் பார்க்கலாம். எங்க இன்னும் ரூமே கட்டலையே? பரவாயில்ல மீனா, போய் பார்க்கலாம் வா.
விஜயா சொல்றாங்க, என்னங்க பணம் என்ன பெருசா வந்துருச்சு, ஏன் இப்படி அலம்பல் பண்றான் இவன்? ஐயா, அவன் பணம் வந்த உடனே என்கிட்ட கொடுத்து உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு சொன்னான்ல, அவன் தான் விஜயா. முவே மனோஜா இருந்தான்னு வச்சுக்க, அந்த பணம் வீட்டுக்கே வந்திருக்காது சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு. மனோஜ் விஜயா கிட்ட சொல்றாங்க, அந்த கேள்விக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்லிருமா, இப்பதான் எனக்கு தோணுச்சு. மனோஜ், இதுக்கு மேல தோணி நீ என்ன ஆக போற, எல்லாமே உனக்கு லேட்டு தான்டா. அது என்னடா மனோஜ், முண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருந்துச்சுன்னா சண்டை வராதுன்னு சொன்னாங்களாமே, அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா சொல்லிட்டு மனோஜ் போறாரு. மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, ஒருவேளை மனோஜுக்கும் ரோஹிணி ரகசியம் இருக்கு. மனோஜ் ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, என்ன ரோஹிணி ரொம்ப அப்செட்டா இருக்க? மனோஜ், பண்ணி ரோஹிணி அதை எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க? மனோஜ், கஷ்டமாவே இல்லையா? நீ முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு, அவங்க யாரு சொல்றது நம்ம பெஸ்ட் கப்பிளா இல்லையான்னு. நம்ம வின் பண்ணலாட்டி பெஸ்ட் கப்பிள் இல்லைன்னு ஆயிர முடியுமா? இதுக்கு தான் இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்க வேண்டாம்னு ப்ளீஸ். இந்த வீட்டுல ஆன்டிக்காவது பெஸ்ட் கப்பிளா இருந்தா அதுவும் கிடையாது. முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்க. இனி முத்து லூசு மாதிரி பேசினா, மீனா மென்டல் மாதிரி உளர்னா, அதனால ஜட்ஜஸ் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பொறுத்தளவுக்கு நம்ம தான் பெஸ்ட் கப்பிள். ரோஹிணி, என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்டே நீ தான் ரோஹிணி. நிஜமாவா? ஆமா ரோஹிணி, என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட லிவ் டுகெதரா வாழ்ந்து அதை தெரிஞ்சும் நீ கல்யாணம் பண்ணி நான் பண்ண சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்க. இன்னைக்கு பிசினஸ் மேனா இருக்கிறதே உன்னாலதான் ரோஹிணி. ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை